காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே நிகழ்ந்த தேவாசுர போர் உலகங்களை நடுங்க வைத்தது. அசுரர்களின் வலிமை அதிகரித்தது. தேவர்கள் பலவீனமடைந்து தோல்வியடைந்தனர். துயரத்தில் மூழ்கிய தேவர்கள் படைப்பின் முதல்வரான பிரம்மாவிடம் சென்று தங்கள் நிலையை விண்ணப்பித்தனர். அந்த காலத்தில் பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்தன. 4 திசைகளையும் நோக்கும் தெய்வீக முகங்களோடு 5வது தலை விலங்கு வடிவில் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தேவர்களின் துயரத்தை கேட்ட பிரம்மா, அசுரர்களை வெல்ல ஒரே சக்தி சிவபிரானியிடம் மட்டுமே இருக்கிறது, அவரிடம் சென்று சரணடைந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அருள் கூறினார். தேவர்கள் உடனே பரம கருணை வடிவான சிவன் அவர்களை நாடினர். தேவர்களின் வேதனையை கண்ட சிவபெருமான் தனித்து நின்று அசுரர்களுடன் மகா யுத்தம் புரிந்தார். போர் கடுமையாக வெடித்தது. சிவபிரானின் தெய்வீக உடலில் தோன்றிய வியர்வை துளிகள் பூமியில் விழ அந்த ஒவ்வொரு துளியிலிருந்தும் மாத்திரைகள் எனப்படும் சிவகணங்கள் தோன்றின. அவை அசுரர்களை அச்சமுறச் செய்து விரட்டி அடித்தன. அசுரர்கள் தோல்வியடைந்து ஓடும் தருணத்தில் ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. கங்கை கரையில் இருந்த பிரம்மாவின் 5வது தலை அசுரர்களை மீண்டும் போருக்கு கூவி அழைத்தது. இதை கண்ட தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தங்கள் பாதுகாவலரின் தலைதான் எதிரிகளுக்கு துணையாக அழைப்பது உலக சமநிலைக்கே ஆபத்தாக இருந்தது. அவர்கள் உடனே பரிபாலகரான விஷ்ணுவிடம் சென்றனர். விஷ்ணு கூறினார், அந்த தலை அகற்றப்பட வேண்டும். ஆனால் அது பூமியில் விழுந்தால் உலகமே அழியும். இதற்கு தீர்வு சிவபெருமானிடமே உள்ளது.